தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். விசிகவினுடைய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்திருப்பது குறித்து தற்போது திமுகவின் TKS இளங்கோவன் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கிறோம். அதிமுக பங்கேற்றால் தமிழ்நாட்டில் மது ஒழியுமா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் மக்களினுடைய மனமாற்றமே இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். மது ஒழிப்பு, மதுவை கொண்டு வந்தவர் முதலில் கலைஞர் ஒரே ஆண்டில் மூடிவிட்டார். பிறகு 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆர் கொண்டு வந்தார். பிறகு ஜெயலலிதா தான் மதுக்கடைகளை உருவாக்கினார்கள். டாஸ்மாக் என்ற நிறுவனமே ஜெயலலிதா காலத்தில் உருவானது. இது மக்கள் பழகிவிட்ட ஒன்று, இதை ஒழிக்க முடியாது. உலகம் முழுவதும் உள்ள ஒன்று. குஜராத்திலே மது இன்று வரை மது விலக்கு உண்டு. ஆனால் அங்கே போதைப் பொருள்கள் துறைமுகத்திலே, இங்கே அதானி துறைமுகத்திலேயே போதைப் பொருள்களை பிடித்திருக்கிறார்கள், மதுவை பிடித்திருக்கிறார்கள் என்ற நிலைதான் இருக்கிறது. மக்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமே தவிர இதை தடுத்து நிறுத்தினால் அதன் விளைவுகள் வேறாகும். அவங்க எப்படி பங்கேற்பாங்க? அவங்க மாநிலங்கள்ல இல்ல, அதிமுக காலத்துல இல்ல. டாஸ்மாக் யாரோ கொண்டு வந்தாங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வந்தாங்கன்னு சொல்லிட்டு செய்ய போறாங்களா? எல்லாதானே டாஸ்மாக் நிறுவனத்தை உருவாக்கியவர். பிறகு எப்படி, எதை சொல்லி அவர்கள் மது ஒழிப்புக்கு பேச போகிறார்கள் என்று பார்ப்போம். வேடிக்கை பார்ப்போம்.